தமிழகம் முழுவதும் இதுபோன்று நிர்வாகம் அமைக்கப்படாத இடங்களிலே உடனடியாக அமைப்பதற்கு எந்த வகையிலே அமைப்பது என்று நாங்கள் அதற்காக தேர்தலை நடத்தி நிர்வாகத்தை ஏற்படுத்துவதா இல்லை அவர்களாகவே தேர்ந்தெடுத்து முறையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிர்வாகத்தை அங்கீகாரம் கொடுப்பதா என்றெல்லாம் எங்கெல்லாம் நிர்வாகம் நடத்துவதற்கு சிரமமாக இருக்கின்றதோ அங்கு உடனடியாக கவனம் செலுத்தி நிர்வாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு தனி கவனம் செலுத்தி அதையெல்லாம் மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வக்ஃபு திருத்த மசோதா இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு இருக்கின்றது. அது நிரந்தரமாக நிறுத்தப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் ஜமாத் நிர்வாகிகள் சில சலசலப்பு இருக்குன்னு சொல்லி எல்லா இடங்களும் எல்லா நிர்வாகத்திலும் இருக்க தான் சார் செய்யும். அதெல்லாம் தீர்ப்பதற்கான வழி நீங்கள் எளிமையாக தீர்த்தலாம். இப்போது பல இடங்களில் தீர்க்கப்பட்டு மாதம் வாரிய கூட்டம் நடத்தப்பட்டு அதில் 60-70 பள்ளிவாசல்கள் தர்காக்கள் சார்ந்த வக்ஃபு சம்பந்தமான விவகாரங்களாக எடுத்து தீர்வு கண்டு கொண்டிருக்கின்றோம். சிறுபான்மை மக்களுக்கு ஒன்றிய அரசு எந்த வகையில் இடையூறாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா? பாதுகாப்புன்னே சொல்ல முடியாது. தொடர்ந்து இவர்கள் 3வது முறையாக பொறுப்பேற்றது வரைக்கும், முதலாவது ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 3வது ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து சிறுபான்மைக்கு எதிராகத்தான் இவர்களுடைய சட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள். சிறுபான்மைக்கு வழங்கி வந்து அந்த கல்வி உதவித்தொகைகளை எல்லாம் நிறுத்தி விட்டார்கள். சிறுபான்மையை அச்சுறுத்தக்கூடிய வகையிலே சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம்லாம் இந்த சொத்துக்களை முழுமையாக அபகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சட்ட திருத்தம். இதுவரை வேறு சிறுபான்மையினுடைய முன்னேற்றத்திற்காக என்று சொல்லப்படுவதெல்லாம் உண்மை இல்லை.